வள்ளி 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 வள்ளியின் கதை. என்ன விஷயங்க? மீட் பண்ணலான்னு சொன்னீங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். ஏன் நான் கூப்பிடக்கூடாதா? ம், ம், ம். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற பதிலெல்லாம் நீ சொல்லிடுவியா? இல்லை தானே? அப்போ எதுக்கு நான் நினைக்கணும்? உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதே சொல்லு. நீங்க எப்படி பேசி எங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு தான் நீங்க கூப்பிட்டீங்களா? இல்லை இல்லை வள்ளி, அதுக்கெல்லாம் நான் கூப்பிடல. நம்ம அவுட்டிங்கே போகலை இல்லையா? ஆஃபீஸ்லேயும் ஃபஸ்ட்டுனா கூட பரவாயில்ல, பட் இப்போது ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் நம்ம இருக்கோம். அதனால தான் சரி, நம்ம அட்லீஸ்ட் மீட் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் கூப்பிட்டேன். ம், சரி சரி. அம்மா தங்கச்சிங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அப்புறம் உங்க அக்கா அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க செக்கப்புக்கெல்லாம் போறாங்களா? ஆமாம்மா, செக்கப்புக்கு போகிறாங்க. மாமாவும் ஒரு 2 நாள் வந்து இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று தான் செக்கப்புக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க நினைக்கிறேன்றீங்க? பேபி எப்படி இருக்கு, என்ன ஏது அதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? அது அந்த மாதிரியெல்லாம் விசாரிச்சு எனக்கு பழக்கம் இல்லைம்மா. இப்போ வீட்டுக்கு போவீங்க இல்லையா? போனதுக்கு அப்புறமா விசாரிங்க. அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரியா? ம், சரி சரி. ட்ரின், 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 ட்ரின். என்ன இது? எவ்வளோ நேரமா ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்கவே மாட்டேன்றாங்க. ஹலோ, யாரு? என்னடா இது இவ்வளோ கொடூரமா பேசுறாங்க? சரி, நாம நார்மலா பேசுவோம். வணக்கங்க, என் பேரு பங்கஜம். உங்க பையன் தான் எனக்கு உங்க நம்பர் கொடுத்தான். பையனா? பையன் எப்படியாவ? பையன் கீயெல்லாம் எனக்கு எப்பவோ செத்துட்டான். அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. என்ன உன்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு பிச்சை கிட்ட வாங்கி எங்க அம்மா கிட்ட இருந்து குடுக்க சொன்னானா? அவன் கிட்ட சொல்லிடு, அம்மா கிம்மானெல்லாம் வர வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிடு. என்னடா இது இப்படி பேசுறாங்க? ஒருவேளை தப்பா கிப்பா எதனா நம்பர் போட்டோமா? இல்லையே, நம்பர்லாம் சரியா தானே இருக்கு. இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? அம்மா, நீங்க அர்ஜுன் அப்படின்றவங்க அம்மா தானே? அவங்க அண்ணா தான் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. என்னது அர்ஜுனா? அது எப்படி அவன் அர்ஜுனு? அர்ஜுனு கிர்ஜுனெல்லாம் எனக்கு தெரியாது. யாருக்கு பண்ண போய் எனக்கு பண்ணி வச்சுன்னுக்கிற? இந்த பாரு, உனக்கு வேற வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம், எனக்கெல்லாம் அப்படி இல்லை. போனவே கருமம் கருமம். நம்மளுக்கு வந்த தலைவிதிய பாரு. எவகிட்டயோ பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இவன் என்ன அர்ஜுனனா யாருன்னு தெரியாதுன்ற? அப்பனா அந்த பையன் நம்மளுக்கு தப்பான நம்பர் கொடுத்துருப்பானோ? சே, அது நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம பொண்ணு விஷயத்துல ஒன்றும் சொல்லல. எப்படி? எனக்கு தெரிஞ்சு அந்த லட்சுமின்றவ எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சுட்டாளோ என்னமோ. இவ வந்தா இவகிட்ட எதுவும் சரியா நடந்துக்காதீங்கன்னு. அவ பண்ணக்கூடிய ஆளுதான். ஓ, இப்பதான் புரியுது. அதனாலதான் உடனே கொடுக்காம கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன்னு யாருமே இல்லாதப்போ நம்பர் கொடுத்தானா? அப்பனா தெரிஞ்சேதான் கொடுத்துருக்கான். என்ன பண்றது இப்போ? எதனா ஒரு யோசனை பண்ணி எப்படின்னா அவங்க அம்மா கிட்ட நம்ம பேசிடணும். ஏன்னா முருகனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசையில் இருந்தேன். அது நடக்காம போயிடுச்சு. இனிமே இவங்க குடும்பத்துல வில்லங்கம் பண்ணி ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அதனால நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச பையனையே எதனா பண்ணி நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும்.
இனிமேவும் நம்ம கோட்டை விடக்கூடாது, முதல்ல விட்ட மாதிரி. என்னம்மா காலையிலிருந்து ரொம்ப பிஸியாக இருக்க? மாமா இங்கே இருக்கான்னு கண்டுக்க கூட இல்லை. என்னங்க நீங்க வளகாப்புக்கு போறோன்ட்டு சொல்லிட்டு தானே போனோம். ஆமாம் சொன்னேன். அப்புறம் என்ன கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றீங்க? லீவு கழிச்சு நானே 2 நாள் தான் இங்கே வந்து இருப்பேன். அப்போவும் நீ அங்கே இங்கேன்னு போயிட்டா எப்படிம்மா? இல்லைங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்களுக்கு போனால் தானே நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வருவாங்க. அதுவும் இல்லாமல் அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதனால தான். சரி சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேம்மா. என்னங்க? கேளுங்க. அங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க இல்லையா, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, வெண்ணிலா. வெண்ணிலா அவங்க அம்மா உனக்கு தெரியுமா? ஆமாம், எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தான், பங்கஜம் ஆண்டி. அவங்களுக்கு என்னங்க? அவங்க கேரக்டர் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பிடிக்கலம்மா. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கு. அட ஏங்க கேட்குறீங்க? எனக்கு அவங்கள பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா தான் பழகிட்டோன்ட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன அவங்க வந்து நம்ம தம்பிக்கு அவங்க பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அம்மா இப்போதைக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் முந்தா நேற்று அம்மா அங்கெல்லாம் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அப்போ என்னமோ தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ இருந்து எனக்கு என்னமோ அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க பொண்ணை கட்டி வச்சிடலான்னு தானே பிளான் பண்ணியிருக்காங்களோ என்னமோ தெரியலங்க. என்னம்மா சொல்கிற? இன்னைக்கு வந்து உங்கள் அம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்பி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க வெண்ணிலா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவனும் தம்பியும் ஒரே கிளாஸ்மேட் தான். அவங்க அம்மா அவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து உங்கள் அம்மா எனக்கு ரொம்ப தெரியும், காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படி இப்படின்னாங்க. நான் தான் என் ஃபோனில் வேறு ஏதோ காண்டாக்ட் நம்பர் இருந்ததை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அத்தையோட நம்பர் அவங்க எதுக்கு கேட்குறாங்க? ஒருவேளை முருகனுக்கு தான் வேற வரன் பார்த்துட்டாங்கன்னு அர்ஜுன் தம்பியை கட்டி வச்சிடலான்னு எதுனா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ? இருந்தாலும் இருக்குமா, சின்ன வயசுலேருந்தே தம்பி சொல்லுவான், இந்த வெண்ணிலா பொண்ணு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பான். இப்போ பார்த்ததும் அந்த பொண்ணு மனசுலையும் ஆசை கீசும் இருக்குதோ என்னமோமா. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. இது எங்க பெரிய பிரச்சனை ஆயிடுமோ என்னமோன்னு தான் இப்போ எனக்கு தோணுது. இந்த ஆண்டி ஏன் தான் இப்படி இருக்காங்களோங்க? எனக்கு ஒரு யோசனை தோணுது, உங்களுக்கு நான் சொல்லட்டா? என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. நாம் இந்த விஷயத்த இப்படியே மூடி மறைச்சிட்டே இருந்தோம்னா நிஜமாவே என் தங்கச்சியும் உங்கள் தம்பியும் லவ்வில் இருந்தாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அது இல்லாமல் அத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும், என் தங்கச்சிக்கு வந்து கட்டி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது நம்ம 2 பேரோட கடமை. அதனால் முதல்ல நம்ம உங்கள் தம்பிக்கிட்ட பேசுவோம். அவங்க மனசில் என்ன தான் இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிச்சிக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ சொன்னது சரிதாம்மா. வா, இப்போவே நாம் போவோம். போய் அவன்கிட்ட உடனே பேசிட்டு வருவோம். சரி, ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அவன் வெளியே கார்டனில் தான் இருக்கான். அப்படியா? சரிங்க, வாங்க போகலாம். அப்பாடா, அத்தை தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அனன்யா சொன்னதை வச்சு பார்த்தா அத்தைக்கு எனக்கும் அனன்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம்னு தான் நினைக்கிறேன். நம்ம அம்மா எதனா தப்பாக முடிவெடுக்கிறதுக்குள்ள நாம் இவங்க கிட்ட ஒரு விஷயம் போய் கேட்டுட்டோம்னா வீட்டில் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ம், உடனே போய் பேசுவோம். அத்தை. அடடே, வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க வாங்க. வரேன் அத்தை. என்னத்த இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு விஷயமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்னப்பா இங்கே வந்திருக்க? அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
அதனால தான் இப்போ வந்தேன். என்ன விஷயம்ப்பா? எதுக்கு இப்படி தயங்குற? தயங்காம வந்த விஷயத்த சொல்லு. அத்தை, நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. ஆம், எனக்கு அனன்யாவை பிடிச்சிருக்குத. ஆனால் உங்களோட ஒப்பீனியன் என்ன ஏதுன்னு தான் கேட்கறதுக்காக வந்தேன். அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமேப்பா. ஒரு தாய்க்கு தெரியாதா தன் புள்ள என்ன பண்றா எது பண்றான்னு? என் பொண்ணுக்கு உங்க மேல ஆசை இருக்குன்னு தெரியும். நான் ஒரு நாள் இன்டைரக்டாவும் கேட்டு பார்த்தேன். எனக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான்ப்பா ஆசை. ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் என் பொண்ணுக்கு பையனை பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க ஊர்ல ஏதோ சொல்லி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு மழுப்ப பார்த்தாங்க. அப்பவே நான் புரிஞ்சுக்கினேன் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி வைக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. அதனால தான் நான் அப்படியே சும்மா ஆயிட்டேன். ஆமாம் அத்தை, இப்போதான் அன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அண்ணனும் அம்மா இந்த மாதிரி கல்யாண விஷயத்தை பற்றி பேசுனாங்கன்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் நம்ம வீட்டில் பேசுறதுக்கு முன்ன ஒரு தடவை நான் உங்ககிட்ட பேசிட்டேன்னா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் கேட்க வந்தேன் அத்தை. உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நான் உடனே எங்கள் அம்மா கிட்டேயும் போய் பேசுகிறேன். அப்போ தான் சரியாக வரும் அத்தை. எனக்கு தெரிஞ்சு இப்போ உடனே வேண்டாம் தம்பி, கொஞ்ச நாள் போகட்டும். ஏன்னா இப்போதான் நான் முருகனுக்கு வரன் பார்த்துருக்கேன். அவன் கல்யாணத்துக்கு வரணும் செய்யணும். எதனா இப்போ உங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சுன்னா நாளைக்கு அனுபவிப்பாமல் போயிடுவாங்க. பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் சுயநலமாக யோசிக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். சேச்சே, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அத்தை. எனக்கு தெரியும் உங்களோட சுச்சுவேஷன். ஐயையோ, என்ன அனுமா, அத்தையும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி பேசுறது? அட, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. அம்மாவுக்கு தெரியும். வாங்க. என்னமோ சொல்ற. ம், வா போவோம். அம்மா, அடடே, வாமா அனுமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. இதோ வரேன். என்னம்மா, ரெண்டு பேரும் என்னமோ ரகசியம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அட, உனக்கு தெரியாதது என்னம்மா? நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு விஷயம், அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சரி, மாப்பிள்ளைக்கு தெரியுமா? கவலைப்படாதீங்க அத்தை, என்கிட்ட எல்லாம் அனு சொல்லிட்டா. ஆனா அந்த விஷயத்தை பத்தி தான் பேசலான்னு தம்பியை தேடி வந்தோம். நீங்களும் இங்கே இருக்கீங்க. சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் பேசுங்க. நான் போய் காஃபி எதனா எடுத்துகிட்டு வரேன். ஐயையோ அத்தை, நீங்க போகணும்னெல்லாம் நினைக்காதீங்க. இங்கே உட்காருங்க. உங்களை வச்சு பேசினா இன்னும் பெட்டராக தான் இருக்கும். சரி மாப்பிள்ள, சொல்லுங்க. அம்மா, என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த பங்கஜம் ஆண்டி வந்து இவங்க கிட்ட இவங்க அம்மாவோட நம்பர் கேட்டாங்களாமா. என்னம்மா, என்ன சொல்ற? அவ எதுக்கு இவங்க அம்மாவோட நம்பர் கேட்குறாங்க? அம்மா, அவங்க ஓப்பனாலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நம்பனாலேயே புரிஞ்சிக்க முடியாதா? நீங்கள் தான் முருகனுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன, நம்ம ஃபேமிலிலேயே அர்ஜுன் இருக்காங்க இல்லையா? ஸோ அர்ஜுனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் மழுப்புவீங்கன்னு தான் அவங்க அம்மாவோட நம்பர் கேட்டிருக்காங்களோ என்னமோ. ஆமாத்த, என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் என்னோட ஃபோனில் வேற ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பர் எடுத்து கொடுத்துட்டேன். இந்நேரம் பேசி வாங்கி கட்டின்னு இருக்காங்களோ என்னமோ. என்னென்ன என்ன சொல்றீங்க? அவ ஸ்கூல்ல இருக்கும் போதே இப்படிதான் என்ன டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தா. சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோமே, தப்பாயிடும் பாவம் கூப்பிட்டு போகலனான்னு தான் போனேன். ஆனா இவங்க இதெல்லாம் மனசுல வச்சிருக்காங்களேன்னு. ச்சே, என்னதான் ஜனங்களோ. இல்லடா தம்பி, எனக்கு தெரிஞ்சு நீ சின்ன வயசுலேருந்தே இதே தான் சொல்லிட்டு இருந்த, அந்த பொண்ணு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு உன் மேலே நிஜமாவே காதல் இருக்கும். ஆனால் இது தப்பாக அவங்க அம்மா உபயோகிக்கிறாங்களோ என்னமோ, அது நம்மளுக்கு தெரியாது. சரி விடு, நாம் அடுத்தவங்க பற்றி பேச வேண்டாம். நம்ம விஷயத்தை பற்றி பேசுவோம். சொல்லுங்கண்ணே. உனக்கு அனன்யாவை பிடிச்சிருக்கா? உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதனா இருக்கா?
இந்த விஷயத்த மட்டும் முதல்ல நீ எனக்கு மறைக்காம சொல்லு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் ரெண்டு பேரும் அம்மா கிட்ட பேச முடியும். அண்ணே, அது வந்து அது அது வந்து ஆமாண்ணே, எனக்கு பிடிச்சிருக்குண்ணே. அடப்பாவி, இந்த விஷயத்த போய் என்கிட்டயே மறைச்சிட்டியடா. என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியது தானே. சரி விடு, இப்போ நாம் போய் அம்மா கிட்ட சொல்லிடுவோம். ஆனால் இப்போ வேண்டாண்ணே, ஒரு கொஞ்ச நாள் போகட்டும். ஏன் தம்பி, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா, நான் தான் சொன்னேன் இப்போதைக்கு வேண்டான்னு. ஏன்னா இப்போ முருகனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அவன் கல்யாணத்துக்கு நீ வரணும், வைக்கணும், சம்மந்தி வரணும், மாப்பிள்ளைங்கெல்லாம் வரணும். அப்போ இந்த விஷயத்த சொல்லி எதனா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதனால இப்போதைக்கு வேண்டாம். ஒரு கொஞ்ச நாள் போகட்டும். அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆமாங்கத்த, நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான். ஆமாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். எப்படியோ இப்போ உடனே சொன்னாலும் நம்ம கல்யாணம் பண்ண வைக்கிறது என்னமோ இப்போதைக்கு இல்லை. அதனால் இப்போதைக்கு வேண்டாம். எங்கள் அம்மா எதனா கல்யாண விஷயம் பொண்ணு கிண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வேணா வேறு எதனா ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கிறோம். இப்போதைக்கு முதல்ல நல்லபடியாக முருகன் கல்யாணம் முடிப்போம். அதுக்கப்புறமா இவங்க கல்யாணத்தை பற்றி என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அப்புறமாவே பேசிக்குவோம். ஆனால் அதை விட பெரிய விஷயம் அப்பா கிட்ட சொல்லணுமா? அவங்க கிட்ட இன்னும் சொல்லவே இல்லையே. எனக்கும் அதே தான் பயமாக இருக்குது. அவங்க கிட்ட சொன்னால் ஒத்துக்குவாங்களோ இல்லையோ அப்படின்ற யோசனை எனக்கு எப்பயுமே இருந்துட்டுருக்கு. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.